சார், மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போது ஒரு சீட் எடுத்துருங்க சார். 30 to 50. இந்த வருடத்தின் ராஜாவாக வரக்கூடியவர் குரு பகவான். அவர் தான் இந்த மற்ற கிரகங்களை எல்லாம் ரூல் பண்ணக்கூடிய பொசிஷன் இந்த வருஷம் எடுத்துக்கிறார். அதனால அவரை வச்சு தான் இந்த வருடம் இயங்க போகுது. அப்ப இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு அவரே ராஜாவாக இருக்கிறதுனால பொருளாதார அபிவிருத்திகள் மிக சிறப்பாக. மீன ராசிக்காரர்களுக்கு மணி மீட்டர் எவ்வளவு சார்? ஒரு 6 மாசம், இந்த ஒரு வருஷத்துல ஒரு 6 மாசம் சராசரியாக இருக்கும். இந்த மீன ராசினியர்களுக்கு ஒரு பாடல் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, உனக்கென பிறந்தேனே உயிரென்ன கலந்தேனே. அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த 20 to 30 வயசு இருக்க மீனராசி என்பர்கள் கடந்த சில வருடங்களாவே பாத்தீங்கன்னா ஒரு விதமான இனம் புரியாத கஷ்டம், இனம் புரியாத குழப்பத்துல வாழ்ந்தவங்க இப்ப சனி பகவான் ஜென்ம சனி ஆனதுல இருந்து அந்த மீன ராசிக்காரர்களுக்கு லவ் சிக்னல் என்ன மேம்? ஸோ திருமணத்துல போய் முடிய போகுது. ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப நாளா நான் சொல்லணும்னு நினைச்ச அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? 1 to 20 வரைக்கும் உள்ள குழந்தைகள், இளைஞர்கள் இவர்களுக்கு அற்புதமான காலம். இந்த பராபவ வருஷம் பாத்தீங்கன்னா குரு ராஜாவா இருந்து நடத்த போறார். அதுவும் சாதாரண ராஜா இல்லை. நீங்க வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு பிரமாதமான பதவி உயர்வுகள் கிடைக்கும். மனநலம் சிறப்பாக தைரியமா போராடலாம். திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள், சுப செய்தி காத்துட்டு இருக்கு. வேலை தேடுபவர்கள் நிச்சயமாக கிடைக்கும். நல்ல உத்தியோகம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குபவர்கள் தொடங்கலாம். ஆனா பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பா கூடாது. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்கு. ஸோ விசுவாவசு ஆண்டு முடிஞ்சு பராபவ வருடம் பிறக்க இருக்கு. இந்த பராபவ வருடம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றதோட சேர்த்து பொது பலன்கள் இந்த வருடம் என்னென்ன விஷயங்கள்லாம் நிகழ இருக்கு அப்படின்றத சொல்றதுக்காக 4 பிரபல ஜோதிடர்கள் நம்மளோட நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் பண்ணிடலாம். முதலாவதா தெய்வீக ஜோதிடர் AR பாலகிருஷ்ண ரெட்டி சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரஹ, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு நேயர்கள் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததா ஆன்மீக சொற்பொழிவாளர் மற்றும் ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் மேம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்ததா ஜோதிட சிரோன்மணி பேராசிரியர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்கள் இணைச்சிருக்காங்க. வணக்கம் மேம். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு தின வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததா ஜோதிடர் MS ராமலிங்கம் சார் அவர்கள் இணைச்சிருக்காங்க. வணக்கம் சார். யூ தமிழ் நேயர்களுக்கு இனிய பராபவ வருடத்தின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நலமாக வாழ இறைவனை வேண்டுவோம். முதல் சுற்று, இந்த சுற்றுல 4 சீட்டுகள் நம்ம போட்டு வச்சிருக்கோம். ஸோ அஸ்ட்ராலஜர்ஸ் ஒவ்வொருவருமே ஒரு சீட் எடுக்க போறாங்க. அதுல என்ன ஏஜ் வரப்போகுது அப்படின்றத பார்த்துட்டு அந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு என்ன மாதிரி ப்ரெடிக்ஷன் அப்படின்றத சொல்ல போறாங்க. பார்க்கலாம். சார், மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போது ஒரு சீட் எடுத்துருங்க சார். 30 to 50. இந்த 12 ராசிகள் நீங்கள் பலன் கேட்டபோது நான் எல்லா ராசியிலையுமே குரு பகவானை பிரதான பற்றியே பேசியிருப்பேன். குரு பயிற்சியை பற்றியே அதிகமாக பலன் சொல்லப்பட்ட மாதிரி பேசியிருப்பேன். அடிப்படை காரணம், இந்த வருடத்தின் ராஜாவாக வரக்கூடியவர் குரு பகவான். அவர் தான் இந்த மற்ற கிரகங்களை எல்லாம் ரூல் பண்ணக்கூடிய பொசிஷன் இந்த வருஷம் எடுத்துக்கிறார். அதனால் அவரை வச்சு தான் இந்த வருடம் இயங்க போகுது. அப்போ இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு அவரே ராஜாவாக இருக்கிறதுனால பொருளாதார அபிவிருத்திகள் மிக சிறப்பாக இருக்கும். இது வரைக்கும் சம்பாதிக்க தெரியாத காசு பணத்தை சம்பாதிக்கலாம். என்ன சார், 7 சனியில் இப்படி ஒரு வாய்ப்பு வருமா அப்படிங்கிற மாதிரி நீ கேட்கலாம். 7 சனியில் சம்பாதிக்கக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் இல்லை. விபரீதமாக சம்பாதிக்கிறவங்களும் உண்டு. என்ன அதில் கொஞ்சம் விட்டுடுவாங்க. அதுதான் அந்த 7 சனி விளையாட்டு. ஸோ அதில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். இதெல்லாம் ஒரு பக்கம் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இளம் பிள்ளைகளின் உருவாக்கம் நிறைய வரும்.
இந்த பேரம்பேத்தி நம்பனால புள்ள இல்லைங்கிறவங்களுக்கு புள்ள பிராப்தம், இப்படிங்கிற விஷயங்கள் நிறைய இந்த குடும்பத்துக்கு குதூகலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதிலே ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் இடப்பெயர்ச்சி பெறுகிறதுனால நேரடியாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். நிறைய லாபங்கள், நிறைய வெளிநாட்டு பயணங்கள், கடல் சார்ந்து வாணிபம் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய ஆர்டர் வர்றது, கடன்களை கட்டக்கூடிய வாய்ப்புகள், புதிய வீடு மனை நிலம் போன்ற அடிப்படை சொத்துக்கள் சிதற சொத்துக்களை சேர்க்கின்ற வாய்ப்புகள், இப்படியெல்லாம் நிறைய இந்த மீனத்துக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுபோலவே 12ஆம் இடத்துல கேது, ராகு 6ஆம் இடத்துல கேது இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் இவர்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை. அது யானையே எதிரில் வந்தாலும் கூட நீங்கள் வாட்டில் போனீங்கன்னா அது விலகி போகுதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட 6, 12ஆம் இடங்களில் ராகு கேது சர்ப்ப கிரகங்கள் இருப்பது மிக திடமான சிந்தனைகளை கொடுக்கும், உடல் வலிமையை உருவாக்கி கொடுக்கும், நோய்களிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக பெண்களை பொறுத்தளவு இந்த ஒத்த தலைவலி, குதிங்கால் வலி, ஒத்த பக்கம் கால் வலிக்கிற மாதிரி நரம்பு பிரச்சனைகள், கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி வருவது, இப்படிப்பட்ட தொல்லைகள் ஒரு பக்கமே உங்களுக்கு வந்து போகும். என்னோட வேண்டுகோள், இதை கேட்கின்ற எல்லா பெண்களுமே கொஞ்சம் புளிப்பு சாப்பிட்றதை குறைச்சிக்கிட்டாங்கன்னு இந்த வியாதிகளிலிருந்து விடுதலை பெறலாம். ஏன்னா நடப்பது 7.5 சனி. ஸோ இப்படியெல்லாம் கொஞ்சம் மனசில் பதிய வச்சிங்கன்னா இந்த பராபவ வருடம் நிச்சயமாக மீனத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை நிறைய நடத்தி கொடுக்கும். கவலை கொள்ள தேவையில்லை. ஓகே சார். மேம் நீங்கள் ஒரு சீட் எடுத்துருங்க மேம். மீன ராசி 12 ராசிகள்ல அயன சயன மோட்ச போக விரயஸ்தானம் சொல்லக்கூடியது. இந்த மீனம் அப்படின்னு சொல்லும் போது ரெட்டை மீன்கள், ஒரு வாழை ஒரு மீன் கிடைச்சி, புனரவி ஜனனம் புனரவி மரணம். இந்த மீன ராசி நேயர்களுக்கு ஒரு பாடல் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, உனக்கென பிறந்தேனே உயிரென்ன கலந்தேனே. அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஜென்மசனி ஒரு பக்கம் வைங்க, லாபஸ்தானாதிபதி தான் நிக்கிறார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தன்னுடைய வாழ்க்கையிலையும் சரி, சொந்தத்துலேயும் சரி, நண்பர்கள்லையும் சரி நிறைய துரோகம், அதாவது பேக்லேருந்து ஃபயர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் நம்பிக்கையான ஒரு சப்போர்ட் கிடைக்க போகுது. ஸோ புதுசாக தொழில் தொடங்கணும்னு ஒரு எண்ணத்தை தொடங்கி 50 வயசு ஆனாலும் என்ன, 60 வயசு ஆனால் என்ன, நான் சின்னதாக ஒரு தொழில் ஏன் சொந்த காலில் நிற்கிறேன். சிலர் வந்து நான் செக்யூரிட்டி வேலைக்கு போகிறேன், எனக்கு நைட் செக்யூரிட்டி நான் சுயமாக நின்று சம்பாதிச்சு எனக்கு பிடிச்சதை நான் வாங்கி சாப்பிட்றேன். அது பசங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அந்த 50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க எடுப்பாங்க. அதே போல் 50+ ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆரோக்கியத்துலேயும் கவனம் தேவை. இவங்க எப்படி தெரியுங்களா, நான் டயட் இருக்கேன் இப்படி இருக்குன்னு சொல்லி வயிறை காய போட்டு அதனாலேயே உடம்புல வந்து நரம்பு பிரச்சனையும் ரத்த சோகையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். இதான் இந்த, ஏன்னா மற்றவங்க வந்து டயட் இருக்குன்னு வெயிட்டை குறைக்கிறேன்னு, இவங்க மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லி இவங்கள வருத்திக்குவாங்க. நிறைய நேரத்தில் வந்து தன்னை சார்ந்தவங்களை புரியாமல் பேசக்கூடியவர்கள். ஸோ இந்த மீன ராசிக்கு வந்து இந்த சித்திரை மாத பிறப்பு, அதாவது தமிழ் புத்தாண்டு பிறப்பு நிறைய சேஞ்சஸ் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஆரோக்கிய விஷயத்துல செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே போல புத்திர பாக்கியம், 10 வருஷம் ஆயிடுச்சுங்க, 20 வருஷம் ஆயிடுச்சுங்க, குழந்தை இல்லைங்க அப்படின்னு சொன்னவங்க, எனக்குன்னு ஒரு குழந்தை இருக்குங்க, என் பேச்சை மட்டும் கேட்காது அப்படின்னு வருத்தப்பட்டவங்க, பிள்ளைகளால் வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் விடிவு காலம் இது. ஸோ இல்லற வாழ்க்கையில் பிரச்சனைகள் சந்திக்க நேர்ந்தாலும் இந்த குருவுடைய பயிற்சி இவங்களுக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி மேம். நீங்கள் ஒரு கார்டு எடுத்துருங்க மேம். மீனராசி என்பர்கள் 20 to 30 வயசு. பொதுவாக இந்த 20 to 30 வயசு இருக்க மீனராசி என்பர்கள் கடந்த சில வருடங்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான இனம் புரியாத கஷ்டம், இனம் புரியாத குழப்பத்தில் வாழ்ந்தவங்க. இப்போ சனி பகவான் ஜென்ம சனி ஆனதுலேருந்து அந்த குழப்பமும் கஷ்டமும் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்படின்னா பொதுவாக எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மீனத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு மென்டாஸா வெல்விஷர்ஸா இருக்கக்கூடியவங்க இப்போ அவங்களோட ஒரு முடிவை எடுக்க முடியாமல், எனக்கு ஒரு விஷயத்தில் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறுறேன் அப்படின்ற ஒரு அமைப்பு ஜென்ம சனி ஆனதுலேருந்து. இப்போ 6ஆம் மாதம் குரு பயிற்சி ஆனதுலேருந்து குருனோட பார்வை சனி மேலே படிகிறதுனால அந்த இனம் புரியாத குழப்பம், இனம் புரியாத பயம், மந்த நிலை, விட்டேத்தியான ஃபீலிங் அப்படின்றது மாறிடும். திரும்பவும் நான் அப்படின்ற மாதிரி மீனம் வந்து திரும்பி வந்துடுவீங்க. இது ஒரு பெரிய 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 பிளஸ்ங்க. அதுக்கப்புறம் ராகு 12ஆம் பாவம், 12ஆம் பாவம் ராகு உங்களுக்கு 12ஆம் மாசம் வரைக்கும் 12ஆம் பாவத்திலே தான் இருப்பார். அப்போ உங்களுக்கு என்னென்னலாம் தேவை, இப்போ லேடிஸா இருக்கீங்க அப்படின்னா எனக்கு நல்ல பட்டுப்புடவை வேணும்ப்பா, போய் வாங்குவீங்க. எனக்கு நல்ல கார் வேணும்ப்பா, லக்ஸரியஸான கார் வாங்குவீங்க. எனக்கு வீடு வந்து இன்டீரியர் டெக்கோர் பண்ணணும்ப்பா, சூப்பரா இன்டீரியர் டெக்கோர் பண்ணுவீங்க. 6ஆம் மாசம் வரைக்கும் பிரச்சனை இல்லை. 6ஆம் மாசத்துக்கு மேல குருனோட பார்வை ராகு மேல இல்லை. அப்ப என்ன அர்த்தம், 20,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் 2 லட்சம் ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துருவீங்க. கையில காசு பண்ணவருக்கு வசதியான வீட்டு பிள்ளைங்களா இருந்தா பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இல்லைன்னா அதுல கொஞ்சம் கவனம்.
பண்ணணும் அப்படின்றது தேவை. இல்லைன்னா ஒரு முறையும் நான் தெரியாம செலவு பண்ணிட்டேனேன்னு வருத்தப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பும் இதுவும் உண்டு, பிராப்தமும் நிறைய பேருக்கு உண்டு. கேத்து 6ஆம் பாவம், பெரிய லெவல்ல கடன் கொடுக்க வேண்டாம், பெரிய லெவல்ல கடன் வாங்கவும் வேண்டாம். ஆரோக்கியத்துல கவனம். நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஆல்ரெடி லைட்டா எனக்கு இப்பதான் பாருங்க ஒரு டயபெட்டிக் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அது ஃபிளக்சுவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. இதுல கவனம் வேணும். குரு பாருங்க முழுசுமே சப்போர்ட்டிவா இருக்காரு. 6ஆம் மாசம் வரைக்கும் சுகஸ்தான குரு. 6ஆம் மாசம் வரைக்குமே நிறைய மீனராசி அன்பர்கள் வீடு வாங்கறதுக்கான பிராப்தம், வீடு கட்டுறதுக்கான பிராப்தம் இதெல்லாம் உண்டு. அதே மாதிரி அம்மானோட சப்போர்ட் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அம்மானோட ஆரோக்கியத்துல முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். 6ஆம் மாசத்துக்கு மேல பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல குரு உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். அதுக்கும் மேல அவரோட பார்வையும் சூப்பரா இருக்கு. அப்ப நிறைய மீனராசி அன்பர்களுக்கு பல வருஷம் ஆச்சுங்க திருமணமாகி, குழந்தை பேரே இல்லை அப்படின்னா சூப்பரா குழந்தை அப்படின்றது பிறக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பூர்வீகத்துல இருந்து சொத்து பத்து வீடு வாசல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இவ்வளவு நாள் வரைக்கும் பிள்ளைங்களால கடுமையான மென்டல் ப்ரெஷர்ஸ்க்கு ஆளாகி இருக்கங்க, என் பிள்ளைங்க தான் எனக்கு தொல்லைங்க அப்படின்றவங்களுக்கும் பிள்ளைகளால இருந்து வந்த பிரச்சனைகள் பெருமளவு குறையறதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஆக நிறைய நல்லது உங்களுக்கு நடக்க போதுங்க. டோன்ட் வரி, பி ஹாப்பி. சார் நீங்க ஒரு சீட் எடுத்துங்க சார். ஒன்னிலிருந்து 20 வரைக்கும் உள்ள குழந்தைகள், இளைஞர்கள், இவர்களுக்கு அற்புதமான காலம். இந்த பராபவ வருஷம் பார்த்தீங்கன்னா குரு ராஜாவா இருந்து நடத்த போறார். அதுவும் சாதாரண ராஜா இல்லை, உச்சம் பெற்ற குரு. கடகத்துல போய் உச்சம் பெற்று தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார். இந்த பக்கம் நம்ம தனுசு வீட்டை பார்க்கிறார் அப்படின்னு மிதுனத்துல இருந்து சொன்னோம். இப்போ 9ஆம் பார்வையா 5ஆம் வீட்டுல இருந்து மீனத்தை பார்க்க போகிறார். அப்போ இந்த குழந்தைங்களுக்கு படிப்பு, சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன நல்லா படிக்க முடியுமா சார், கேம்பஸ் இன்டர்வியூவில் சக்ஸஸ் ஆகுவேனா, மேற்கொண்டு படிக்கலாமா, லோன் கிடைச்சி நான் வெளிநாடோ வெளி மாநிலமோ போகலாமா, ஒரு சில பெண்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம் அப்படின்னு சுப பலன்கள் கிடைக்குமா, அதே மாதிரி குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை ஏற்படுதுன்னா தாய் தகப்பனுக்கு முதல்ல வருமானம் வரணும். அவர் அமெரிக்கா போவார் சார் அப்படின்னா இவர் லோன் வாங்கி கொடுத்தாதான். அப்போ அதற்கான வாய்ப்புகள் தாய் தகப்பனுக்கும் கொடுப்பான். பக்கத்திலைக்கு பாயாசம் அப்படிங்கிற மாதிரி உடன்பிறப்புகளுக்கு வருமானங்கள், உடல் ஆரோக்கியம், இதுவரைக்கும் கவனச்சிதறல் இருந்தது, இது அத்தனையும் போகும். இவங்களுக்கு அந்த ஜென்மத்தில் இருக்கிற சனி கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை கொடுத்துருவா. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இங்கே மாறும்பொழுது உடல் ஊர் மாற்றமோ அல்லது வேற நாட்டுக்கோ வேற மாநிலத்துக்கோ போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு வரும். சனி செவ்வாய் உங்கள் வீட்டில் இருக்கும்போது பயணத்தில் கவனமாக இருக்கணும். அதுவும் சின்ன பசங்க, நான் 2 பேர் 2 வீலரில் போகிறேன், 3 பேர் போகிறேன், இரவு பயணம் போகிறேன், நான் அங்கே சுற்றுறேன் இங்கே சுற்றுறேன், பகலில் யார் பலம் இரவில் யார் பலம்னு பார்க்கணும். ஆகவே பயணத்தில் கவனமாக இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், உணவு பழக்கத்தில் கவனமாக இருக்கணும், இரவில் ஊர் சுற்றுறதை விட்டுறணும், படிப்பில் கவனம் வேண்டும். கிரகங்கள் தான் நல்லா இருக்கே அப்படின்னு நீங்கள் சுதந்திரமாக இருந்தால் எக்ஸாம் எழுத போகிறது நீங்கள் தான். ஆகவே உங்கள் கடமையை நீங்கள் செஞ்சால் வெற்றி உங்கள் பக்கம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். சுற்று 2 ட்ரீம் கார்ட் ரவுண்ட். ஸோ இந்த ரவுண்டில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இந்த வருடம் கிடைக்க போகுது அப்படின்றத கார்ட்ஸ் மூலிமா நம்மளுடைய ஜோதிடர்கள் விளக்க இருக்காங்க, பார்க்கலாம். மேம், மீன ராசிக்காரர்களுக்கு லக்கி பிக்ல லக்கி நம்பர் என்ன, லக்கி கலர் என்ன? லக்கி நம்பர் மீனத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 and 6மா. லக்கி கலர் எல்லோ, கோல்டன் எல்லோ, ஆல் டைப் ஆஃப் எல்லோ, ஒயிட், லைட் கலர்ஸ் எல்லாமே. சார், மீன ராசிக்காரர்களுக்கு மணி மீட்டர் எவ்வளோ சார்? ஒரு 6 மாதம், இந்த ஒரு வருஷத்தில் ஒரு 6 மாதம் சராசரியாக இருக்கும். இன்னொரு 6 மாதம் வருமானங்கள் கூடும். கவனமாக இருக்கணும். சராசரியை அதிகமாக வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ உழைக்கணும். சார், மீன ராசிக்காரர்களுக்கு ட்ரீம் கார்டு என்ன சார்? நீங்கள் வேலைக்கு போய்கிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு பிரமாதமான பதவி உயர்வுகள் கிடைக்கும், பொறுப்புகள் கூடும், சம்பள உயர்வு இருக்குது, சந்தோஷமாக கொண்டாடலாம். மேம், மீன ராசிக்காரர்களுக்கு லவ் சிக்னல் என்ன மேம்? ஸோ திருமணத்தில் போய் முடிய போகுது.
ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம், ரொம்ப நாளாக நான் சொல்லணும்னு நினச்ச அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்ற விஷயம் கூட இவங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சுற்று 3. இந்த சுற்று வந்து லைஃப் கார்டு ரவுண்ட். இதில் வந்து ஒவ்வொரு ஜோதிடர்கள்கிட்டையும் நம்ம 3 கேள்விகள் கேட்க போகிறோம். அதுக்கு ஒன்லைனில் அவங்க எப்படி இருக்கும்ன்ற பலன்களை நமக்கு சொல்ல போகிறாங்க. பார்க்கலாம். ஆன்லைன் வியாபாரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும். ஏன்னா 7.5 சனி நடக்கிறதுனால நம்பி ஏமாறக்கூடாது. மனநலம் சிறப்பாக தைரியமாக போராடலாம். உறுதியாக உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். சேமிப்பு முதலீடு கொஞ்சம் சேமிக்க கற்றுக்கிட்டா போதும், முதலீடு அப்புறம் பார்த்துக்கலாம். மேம், உங்களுக்கான கொஸ்டின்ஸ். திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள், சுப செய்தி காத்துட்டு இருக்கு. குழந்தை பாக்கியம், கண்டிப்பாக ஜூன் மாதத்துக்கு பிறகு முயற்சி செய்தால் உண்டு. உறவுகள், இது வரைக்கும் வந்து கூட இருக்கக்கூடிய உறவுகளுடைய பிரச்சனைகளை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தவங்க அவங்களுடைய நடிப்பா இல்லை உண்மையான முகத்திரை தெரிய போகுது. மேம், உங்களுக்கான கொஸ்டின்ஸ். அதிர்ஷ்டம், நம்மளாதான் தேடி போனோமா, அதுவா தேடி வராது. ஆரோக்கியம், ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் தேவைம்மா. நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இருக்கிற தொந்தரவு இன்னும் கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ ப்ராப்பர் டயட்டு, நல்ல தூக்கம், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் அப்படின்றது மெயின்டைன் பண்ணுமா. புதிய தொழில் தொடங்குபவர்கள் தொடங்கலாம், ஆனா பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பா கூடாது. அப்படி பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீ பெரிய லெவல்ல பிசினஸ் தொடங்க போற அப்படின்னா கண்டிப்பா உன்னோட சுய ஜாதகம் பார்த்துக்கோ. தசநாதன் வலுத்து இருக்கான, அதையும் பார்த்துக்கோ. ஓகே மேம். சார், உங்களுக்கான கொஸ்டின் சார். வேலை தேடுபவர்கள் நிச்சயமாக கிடைக்கும், நல்ல உத்தியோகம் கிடைக்கும். அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும், முயற்சி செய்யுங்க. மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. இந்த வருஷம் ஒரு திருப்பம் உங்களுக்காக காத்திருக்கிறது. சார், மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எவ்வளவு சதவிகிதம் நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும்? 80% இவங்களுக்கு சாதகமாக இருக்கும். நன்றி சார்.